மசோதா மீதான ஒப்புதலுக்கு ஆளுநருக்கு கால நிர்ணயம் விதித்த உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பிய விவகாரம். இந்திய கூட்டாட்சி, மாநில சுயாட்சி மீது நம்பிக்கை கொண்ட மாநிலங்கள் எதிர்க்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இலங்கையில் உள்ள முள்ளிவாய்க்காலில் தமிழின படுகொலையின் 16ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு. கொத்து குண்டுகளுக்கும் பீரங்கிகளுக்கு இரையான உறவுகளை எண்ணி கதறிய உறவுகள். மதுரை திருமங்கலம் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் பயங்கரம். முன்னாள் ராணுவ வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் சிறுவன் உட்பட 2 மீது குண்டு பாய்ந்து காயம். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் புரூக்ளின் பாலத்தின் மீது மெக்சிகோ கப்பல் மோதி விபத்து. 2 பேர் உயிரிழப்பு, 10ற்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக உலக நாடுகளுக்கு குழுக்களை அனுப்பி வைத்ததில் வெடித்த சர்ச்சை. தாங்கள் பரிந்துரைத்த 4 பேரை புறக்கணித்துவிட்டு சசி தரூரை மத்திய அரசு தேர்வு செய்து உள்ளதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. சாத்தான்குளம் அருகே கிணற்றில் ஆமணி வேன் கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்த சோகம். தமிழகம் முழுவதும் தடுப்புச் சுவர் இல்லாத சாலையோர கிணறுகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க தலைமை செயலாளர் உத்தரவு. பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என தவிக தலைவர் கூறினாரா என தமிழிசை கேள்வி. யார் யாரோ பேசுவதற்கெல்லாம் பதில் கூற முடியாது எனவும் பேட்டி. சென்னை தரமணி அருகே சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் கார் விழுந்த சம்பவம். பள்ளம் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்தும் விசாரணை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெருவிழாவை முன்னிட்டு தருமபுரம் ஆதீனம் வெள்ளி நாற்காலி பல்லக்கில் ஊர்வலம் வந்தார். பக்தர்கள் சுமந்து செல்லும் நிலையில் முந்தைய ஆதீனங்களின் குருமுத்தங்களில் சிறப்பு வழிபாடு. ஹரியானாவைச் சேர்ந்த யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா உள்ளிட்ட 6 பேர் கைது. நாட்டின் ரகசிய தகவல்களை பாகிஸ்தானிடம் பகிர்ந்ததாக எழுந்த புகாரில் விசாரணை. ஹைதராபாத்தில் தீ விபத்து நிகழ்ந்த இடத்தில் மாநில அமைச்சர், டிஜிபி உள்ளிட்டோர் ஆய்வு. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் நிவாரணம் அறிவித்தார் பிரதமர் மோடி. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் குறித்த புதிய வீடியோவை வெளியிட்டது இந்திய ராணுவம். நீதி வழங்கப்பட்டது என்ற தலைப்பில் தாக்குதல் காட்சிகள் வெளியானது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.